தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அதிகாலை வேளையில் இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் ரூத்தின் சரித்திர புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள். ஆமேன். யார் இந்த நகோமி? ஏன் இவ்வாறு அழைக்க சொல்லுகிறாள்? அதற்கு காரணம் என்ன? இந்த நகோமி கணவர் மற்றும் 2 மகள்களுடன் எருசலேமிலிருந்து மோவாப் தேசம் குடியேறி மிகவும் சந்தோஷமாய் வாழ்ந்து வருகிறாள். முதலாவது நகோமியின் கணவர் இறந்து போகிறார். அதன் பின்பு 2 மகன்களும் இறந்து விடுகிறார்கள். இன்று மோவாப் தேசம் ஒரு கல்லறை தோட்டமாக மாறிவிட்டது இந்த நகோமிக்கு. ரூத்தின் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தின்படி, நான் நிறைவுள்ளவளாய் எருசலேமிலிருந்து மோவாப் தேசம் போனேன், கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார் என்று இவள் தேவனையே குறை கூறுகிறாள். இது போன்றுதான் கெட்ட குமாரன் தனது தகப்பன் சொத்துக்களை ஆசீர்வாதங்களை பிரித்து கையில் நிறைய பணத்துடன் நிறைவுள்ளவனாய்தான் தாய் தந்தை வீட்டை விட்டு அதன் பாதுகாப்பை விட்டு தன் இஷ்டப்படி போய் தனக்குள்ளது எல்லாவற்றையும் அழித்துவிட்டு ஒன்றுமில்லாதவனாய் தன் தகப்பன் வீடு மறுபடியும் வருகிறான். இவன் சொத்துக்களை தேவனா அளித்தார். தவறு செய்தது யார்? கெட்டகுமாரனின் தவறா அல்லது தேவனின் தவறா? அதுபோல தான் நகோமியும் தனது இஷ்டப்படி தனது குடும்ப செழிப்பிற்காக எருசலேமை விட்டு அந்நிய தேசம் சென்றுவிட்டு தேவன் மீது குறை கூறுகிறாள். கர்த்தர் என்னை வெறுமையாக திரும்பி வர பண்ணிட்டார் என்று. சர்வ வல்லவர் என்பதற்கு மூல பாஷையில் எல்ஷதா என்று பொருள். எல்ஷதா என்றால் தாயை போன்ற ஒரு தேவன் ஆகும். ஏசாயா 49ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில், தாய் என்னை மறந்தாலும், அதாவது தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்கிறார் நம் தேவன். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, தவறு நடந்துவிட்டது என்று வருத்தப்படாமல் தான் செய்த தவற்றை மற்றவர் மீதும் சிலர் தேவன் மீதும் குறை சொல்லுவார்கள். நாமும் நம்முடைய அந்த அனுதின வாழ்க்கையில் தினமும் அநேக தவறுகள் நடப்பதுண்டு. தவறுகளை ஒத்துக்கொண்டு அடுத்தவர் மீது பழி போடாமல் அனுதினமும் புதிய வாழ்க்கையின் அனுபவத்தை பெற்று வாழ்வோமாக. ஆமேன். God bless you.